அன்பே கடவுள். வெல்கம் டு ஏ ப்ராப்பர்ட்டி. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு ஃப்ளோரில் ஒரு வீடு. இது ஆக்சுவலாக இண்டிபெண்ட் வீடு மாதிரியே தான் இருக்கும். ஒரு வீட்டுக்கு 2 கார் பார்க்கிங் இருக்குது. லிஃப்ட் வசதியும் செஞ்சுருக்காங்க. இந்த வீட்டோட மெயின் டோரை தான் பார்க்குறீங்க. நார்த் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்கு. ஒரு ஃப்ளோரில் ஒரு வீடுன்னா 2080 ஸ்கொயர் ஃபீட்டில் 3 பெட்ரூம் கொண்ட சூப்பரான வீடு. 4 பால்கனியோட அமைஞ்சிருக்கு. லிவிங் ரூமோட சைஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா 19.3க்கு 14.6 என்ற அளவில் அமைஞ்சிருக்கு. இந்த அப்பார்ட்மெண்ட்டில் 3 வீடுகள், 3மே 3 பெட்ரூம் கொண்ட தனித்தனி வீடுகள் மாதிரியே அமைஞ்சிருக்கு. ஒரு ஃப்ளோரில் ஒரு தனி வீடு. வீடு அன்ஃபர்னிஷ்டாக தான் கொடுப்பாங்க. இந்த வீடு சேல் ஆயிடுச்சு. இந்த வீட்டை வாங்கினவங்க வீடை ஃபால் சீலிங் பண்ணி ஃபர்னிஷிங்லாம் பண்ணிக்கிறாங்க. அதனால் நாங்கள் வீடியோ எடுத்து உங்களுக்கு காமிக்கிறோம். செகண்ட் அண்டு தேர்ட் ஃப்ளோரு சேல் ஆயிடுச்சு. ஃபஸ்ட் ஃப்ளோர் மட்டும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக எல்லாருக்குமே இந்த வீடு பிடிக்கும். ஏன்னா பிரம்மாண்டமாக பெரிய பங்களா மாதிரியே தான் இருக்கும். உங்களுக்கு 2080 ஸ்கொயர் ஃபீட்டில் கிச்சன் வித் சர்வீஸ் ஏரியா, யூட்டிலிட்டி ஏரியாவோட பில்டு பண்ணியிருக்கோம். பூஜா ரூமு தனியாக கொடுத்துருக்காங்க டிசைன் பண்ணி. ரொம்பவே நல்லா அமைப்பாக அமைஞ்சிருக்கு. நாங்கள் ஏன் இன்னும் ஃபினிஷ் பண்ணாமல் வச்சுருக்கோம்னா, கஸ்டமைஸ்டு வீடுன்னு அர்த்தம். இது எப்படின்னா, நீங்கள் வந்து பார்த்துட்டு புக் பண்ணிவிட்டு இப்படி வேணும், இந்த டிசைனில் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதே டிசைனில் நாங்கள் எல்லாமே செஞ்சு ரெடி பண்ணி கொடுத்துருவோம். நீங்கள் வந்து பார்த்துட்டே செலக்ட் பண்ணலாம். இந்த 2080 ஸ்கொயர் ஃபீட் வீட்டோட யூடிஎஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 819 ஸ்கொயர் ஃபீட்டு யூடிஎஸ்ஸாக கிடைக்கும். இதோட பிளிந்த் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா 1733 ஸ்கொயர் ஃபீட்டு. ஒரு காமன் ரெஸ்ட் ரூமும் 2 அட்டாச்சு ரெஸ்ட் ரூமும் அமைஞ்சிருக்கு இந்த வீட்டில். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 14.9க்கு 12.6 என்ற அளவில் அமைஞ்சிருக்கு. தாம்பரம் ஈஸ்ட்டு சேலையூர் மாடம்பாக்கமில் இந்த வீடு அவைலபிளாக இருக்குது. மேலும் தகவல்களுக்கு எங்களை அணுகவும். அனைத்தும் நன்மைக்கே ஏ ப்ராப்பர்ட்டி.